Hello friends, welcome back to our channel மாணவ நஸ்ரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025க்கு நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்க்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பயோஜாலஜி அதே மாதிரி பயோ பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கும் பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேங்க்லேருந்து உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு அப்படியே கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ என்னென்ன கொஸ்டின் வந்து சாப்டர் வைஸாக படிக்கணும். நமக்கு பயோ பாட்னி ஆகட்டும் பியூர் சயின்ஸ் பாட்னி ஆகட்டும் டோட்டலாக 15 சாப்டர் இருக்குது. இந்த 15 சாப்டரில் புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின் வந்து தரவாக படிக்கணும். 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு இன்சைடில் என்னென்ன 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்குது. ஸோ 1 by 1 பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த கொஸ்டின் பேங்கு. கொஸ்டின் பேங்க் ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் 11th கிளாஸ் வந்து 11th. இதில் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் படிக்கணும் கவர்மெண்ட்டால் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண ஒரு கொஸ்டின் பேங்க் தான். இப்போ சாப்டர் 1 லிவிங் வேர்ல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். The intact infective virus particle non-replicating outside host cell அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இது வந்து என்ன ஆன்சர் விரியான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. எர்த்தி ஒடர் அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டெப்டோமைசிஸ். அதே மாதிரி ஹூ இஸ் ப்ரப்போஸ்டு 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் ஆர்ஹெச் விட்டாக்கர். இந்த மாதிரி 1 மார்க்கெலாம் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 மார்க்கை வந்து 10 1 மார்க் தான் இருக்குது. சாப்டர் 1 லிவிங் வேர்ல்டில் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருந்தால் பப்ளிக் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. 2 மார்க் பாருங்கள். டிஃபைன் பாக்டீரியோபேஜ், ட்ரா த டயக்ராம் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்கோபிளாஸ்மா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமியோமிரஸ் சிட்ரோமிரஸ் லைக்கன், வாட் இஸ் ஆர்கி பாக்டீரியா, வாட் இஸ் ஸ்ட்ரிக்மா. இது வந்து எல்விங்கிறது லாங் வெர்ஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா அண்ட் லேபிள் அகாரிகஸ் பெஸ்டியோகார்ப் எல்விங்கிறது லாங் வெர்ஷன். அதே மாதிரி ரைட் த டிஸ்டிங்க்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் முனிரா, ட்ரா த diagram label parts of ultra structure of bacteria cell, what is Streptomyces imperfect fungi, write the significance of mycorrhiza, how do farmers legume crop rotation mixed cropping. ஸோ அதே மாதிரி ட்ரா த டயக்ராம் லேபிள் பார்ட்ஸ் விஎஸ் ஆஃப் வெர்டிகல் செக்ஷன் அகாரிகஸ் கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரைட் த லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ், எக்ஸ்பிளைன் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் 5 kingdom கிளாசிஃபிகேஷன், ரைட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிராம் ஸ்டெய்னிங் பாக்டீரியா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த அகாரிகஸ் லைஃப் சைக்கிள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ சாப்டர் 1 லிவிங் வேர்ல்டு இதை நல்லா நீங்கள் நல்லா தரவாக படித்தா போதும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 பிளான்ட் கிங்டம் 1 மார்க் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபாதர் ஆஃப் இண்டியன் பைக்காலஜி எம்ஓ பார்த்தசாரதி. விச் ஒன் ஆஃப் த ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் ப்ரையோபைட். இந்த மாதிரி 1 மார்க் வந்து இருக்குது. 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் நேம் த 3 கிளாஸ் ஆஃப் ப்ரையோபைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளக்டோஸ்டி நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆம்பர், டூ யூ அக்ரி த ஸ்டேட்மெண்ட் ப்ரையோபைட் நீட் டு வாட்டர் ஃபர்டிலைசேஷன் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர், வாட் இஸ் நியூக்ளியோன். அதே மாதிரி வாட் இஸ் பிளான்ஸ். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் யூஸ்டி நல்லா படிச்சுக்கோங்க. டிஃபைன் பீட்டு. அதே மாதிரி டூ யூ திங்க் த ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இன் யூனிக், மென்ஷன் த 2 ஷேர்டு ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்போம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 2ல் ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்போம் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ஸ்டீலு, எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஜிம்னோஸ்போம், சைக்கஸோட எல்எஸ் ராக்கிஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் சாப்டர் 3 வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி டேஸ் ப்ரெசன்ட் இன் வாண்டா வெலாமன். இந்த 1 மார்க்லாம் படிச்சுக்கோங்க. இதில் 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரூட் கிளம்பர் ஸ்டெம் கிளம்பர் பார்த்துக்கோங்க. டிஃபைன் வீனேஷன், வாட் இஸ் ஜியோபைட். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் த ப்ரீத்திங் அபவுட், லிஸ்ட் அவுட் த டைப் ஆஃப் செகண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம், கம்பேர் த சிம்போடியல் பிரான்ச்சிங் மோனோபோடியல் பிரான்ச்சிங். அதே மாதிரி டிஃபைன் த லீப் மோசைக், ரைட் அபவுட் ட்ரைலர்ஸ். அதே மாதிரி 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் ரைட் அபவுட் த அட்வான்டேஜஸ் ரூட் மாடிஃபிகேஷன் ஸ்டோரேஜ், எக்ஸ்பிளைன் ஃபிலோடாக்சி, ரைட் அபவுட் த சப்ஏரியல்
மாடிஃபிகேஷன் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து சாப்டர் 4 ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் வாட் டு யூ நோ கேட்கின் இன்ஃப்ளாரன்சிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்போகார்பஸ் இன்கார்பஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனசிஸ் ஃப்ளோரல் ஃபார்முலா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பைசெக்ஷனில் என்ன 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ஓவரி பொசிஷன். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் சீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளஷி ஃப்ரூட் இன் சூட்டபிள் எக்ஸாம்பிள். டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் ஸ்பெஷல் இன்ஃப்ளாரன்சிஸ். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் வித் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து சாப்டர் 5ல் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே 2 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபைன் ஸ்பீசிஸ், பைனாமியல் நாமன்கிளச்சர். 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் ஆத்தர் சிஸ்டேஷன், ராயல் பொட்டானிக்கல் கார்டன், கீமோ டாக்ஸானமி, டிஎன்ஏ பார்கோடிங். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பொறுத்த வரைக்கும் பேபிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நாமன்கிளச்சர். வாட் ஆர் தி யூஸ் ஆஃப் ஹெர்பேரியம். எக்ஸ்பிளைன் த ப்ளோரல் கேட்ஸ் ஆஃப் டெட்ராமெட்டல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது த செல் யூனிட் ஆஃப் லைஃப். 1 மார்க்லாம் நல்லா புக்கில் இருக்கிறது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் பாருங்கள். பிரிங் அவுட் த சீக்வென்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸ்டேட் த புரோட்டோபிளாசம் தியரி. டிஃபைன் மேக்னிஃபிகேஷன். ஸ்டேட் த மாடர்ன் செல் தியரி. வாட் இஸ் சாலேஷன் ஜெல்லேஷன். 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் ரைட் த 2 மிடில் லேமில்லா. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால். வை த மைட்டோகாண்ட்ரியா கன்சிடர்ட் செமி ஆட்டானமஸ் ஆர்கனல். அடுத்து பார்த்தீங்கன்னா what are the function of chloroplast. Classify the chromosome based on the position in centromere. 5 mark question பொறுத்த வரைக்கும் explain the special type of chromosome. Describe the function of nucleus. Draw the structure of plant cell. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க சாப்டர் 7 செல் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் 1 மார்க் கொஷின்லாம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இதில் 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் செல் சைக்கிள். 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கிராசிங் ஓவர். What is chiasmata. Give an account of G0 space. Write the significance of meiosis. அதே மாதிரி 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் write the significance of mitosis. Difference between mitosis meiosis. Write about the pactin and diplotin. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 8 பார்த்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ். ஸோ பயோமாலிகுல்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். நமக்கு டிஎன்ஏவோட டைப் என்னன்னு கேட்கலாம். ஹாலோ என்சைம்னா என்ன. வாட் ஆர் த டைப் ஆஃப் ஆர்என்ஏ. வாட் இஸ் மீன் பை மாலிகுல்ஸ். அதே மாதிரி எர்வின் சார்காஃப் லா. அதே மாதிரி ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன. 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு. ட்ரா த டைப் ஆஃப் ஆர்என்ஏ. மென்ஷன் த டைப் ஆஃப் என்சைம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளக்டோனிக் காயிலிங் பேரோமிக் காயிலிங். 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம். ரைட் த கேரக்டர் ஸ்பீச்சஸ் ஆஃப் டிஎன்ஏ. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் இன் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்என்ஏ. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வு 11ஆம் வகுப்பு பாட்னி பயோ பாட்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷினோட நல்லா படிச்சுட்டு போங்க. நான் சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு இன்க்ளூடிங் 1 மார்க்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிமைனிங் யூனிட்ஸ்க்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.